அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய காணொலியிலே என்ன பார்க்க போறோம்னு சொன்னா வெளிக்காணொலி தான் பார்க்க போறோம். காணொலியூடாக நீங்கள் இன்றைக்கு வெளிக்காணொலி கடலுக்கு தான் நாங்க போக வலிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப சங்கீதா பானை கொண்டு வா. சங்கீதா பானை கொண்டு வந்துட்டு பான் பண்ணிட்டு வாங்க. இப்ப காணொலியூடாக நாங்கள் பார்க்கலாம் கடல் கரை நிகழ்ச்சி இன்றைக்கு என்ன மாதிரி இருக்குன்றத பார்ப்போம். நாங்கள் இந்த கடற்கரை வீட்டுல இருந்து 5-6 நிமிஷம் தானே நாங்க இந்த கடல் தான் கிட்ட அதுக்கெல்லாம் வந்துடலாம். இதுதான் கிட்ட உள்ள கடல். கிட்ட உள்ளதோ மற்றது வர வர தூரங்கள்ல இது என்ன ஒவ்வொரு அந்த என்னட்டு அந்த வியாக்களுக்கும் ஒரு அந்த கடலா பிடிச்சி வச்சிருக்கிறோமே அவ்வளோ ஒரு சொட்ட தூரம் தள்ள அங்கால தான் நம்ம அங்கால வந்துடணும். அங்கால அப்படி கரணிக்க பாச்சி போகும். இஞ்சால நல்ல இடமா கிடையாது. நாங்கள் போன வருஷம் வந்ததுக்கு இங்க இப்பதான் பாருங்க இஞ்சால ஒரு காத்தா நஜாமல் இஞ்சால அலுவல் இல்ல தானே, வேற இடம் இல்ல தானே இஞ்சால இப்ப வாரு. அதால இன்றைக்கு இப்ப வந்தோம். இந்த கடதாசி பூவை காட்டும் குழஞ்சிட்ட எப்படி இருக்கு இல்லையா? இது அடிக்காம போக்குவேன். அதுலயும் ஒரு மரம் அந்த இலை இல்ல ஆனா பூவை பாத்தீங்களா எப்படி இருக்கு? நல்ல சிவாப்பா கிடக்கு. இதால போவோமா என்ன? இது கடைமுறைக்கு வந்தான் அந்த அதுல மரத்தை காணும். அந்த சுவிட்ச் ரோட்டை தான் அங்க இருந்தும் பெருமை அது இப்படியான இடங்களுக்கு இப்படி விட்டுருக்குறாங்க. சின்ன சின்ன வகையா கடற்கரை அன்னைக்கு போய்க்க இது சட்டு நாங்கள் ரெடி பண்ணவே இல்லைன்னு திடீரென்று ஆரம்பிச்சது. கடலுக்கு போக மாட்டேன் போயிட்டு பாக் பண்ணலாம் பரவாயில்ல. அப்ப எனக்கு இல்லையண்டாப்புல அந்த டேப்ல திருப்பி வாங்கியாச்சு, முழிக்கிட்டாச்சு. இந்த அஞ்சால நம்ம கப்பலோட கணிக்கு இதுல குளிச்சுட்டு போய் நம்ம போடாக்க இதுக்குள்ள வரேன் நான். இதுக்குள்ள போறேன் இல்லையே இந்த அரணல்ல களி கிடக்குதா? அரணல்ல நான் கிட்டடியா போய் பாப்பேன். மேடம் இருந்தா நேரம் இருக்கும், சில நேரம் எல்லாரும் ஒரு ஆள் எடுக்கத்தான் விடணும். பார்த்தோம் பார்க்கொண்டான் விடிய நேரத்துக்கு வரணும். என்ன கோன் அடிச்சா நேரம் முன்னுக்கு காரணம்டா என்ன எடுக்கிறது? கடல் வந்துட்டு நாங்க கடலை போறோம்டா சோடிச்சு கிடாக்கு. இது கோயிலுக்கு இதை சோடிச்சு லைட்டுகள் சோடிச்சதுக்கு இரவு நல்லா தான் இருக்கும் போட கொஞ்சம். அது சுத்ததான் போற மாதிரி இது இடாம இதுவும் கேட்டடி ஒரே இடம் இல்லை. யாரும் எடுத்தாதான் விடலாம். இல்லாட்டி இப்பதான் ஆக்கள் எல்லாம் போயினோம். உள்ள போய் பாக்கலாமா? பாக்க தெரியவில்லை, தெரியவில்லை. உள்ள இடம் இருக்கு, காசு கொடுத்தாலும் பரவாயில்ல. பாப்பேன் தெரியாது கட்டி பாப்போம். என்ன வர்றது இதுக்குள்ள திருப்புறம் கரைச்செல்லாம் போய் பார்ப்போம். அது நீங்க நின்றுடும் சார் நெருக்க மணிக்கு சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம்.
கார் பார்க் பண்ணிட்டு கடற்கரையை நோக்கி பயணம் தொடருகிறது. ஐயோ இதால ஏறுறது மேலால ஏறணும் என்ன அங்கால அதால போகலாம் புடக்கு ஏற மாட்டீங்களா அங்கால அதெல்லாம் போகணும். அதாலாண்டா போகணும் வேற எல்லாம் கொண்ட விரிச்சு கட்டி எடுத்தா தான் அடுத்த கட்டம். இது நல்லதுதான். இவ்வளவு பேரமும் தூக்காமலுக்கு இப்படி ஈஸியா இழுத்தொண்டு போகலாம் வண்டில். இப்படி ஒரு வண்டில் வச்சாதான் கடற்கரைக்கு சரி. இந்த பாருங்கோ இந்த குடைக்குள்ளதான் இருக்க போறோம். அதுக்கு முதலாவது குடையை நட வேணும் என்ன அல்ல கொண்டு வைங்கோ அங்க இருக்கு. இங்க வாட எங்க போற கல்லுக்கு இங்க வாட இப்ப இந்த குடை நட்டு கொண்டு இருக்கு அறிஞ்சு பாருங்க. காத்து பிரட்டி போடும் கல்லு வைக்க வேணும். அதான் தங்காளி ஆக்கள் மீட்டு குடை பிச்சு கொண்டு ஓடிட்டு வடிவா கட்டுவோம். இப்போ குடை 2 குடை நடுறாரு என்றா போல வெயிக்கிறேன். அப்ப வெயில் மறைச்சு எல்லாம் வடிவா கட்ட நட்டுட்டு மறைச்சும் கட்டினா தான் அதுல இருக்கக்கூடிய மாதிரி இருக்குமே. ஏண்டா நாங்கள் ஒரு 2 மணி அப்படித்தான் போனது. அதான் பின்னுக்கு நடுவோம். 2 மணி கிட்டது அங்கே போய் சேர 2 மணி ஆச்சு. அப்போ மாற்றி பின்னுக்கு நடுவோம். வேண்டாம் முன்னுக்கு மறைக்க அங்கால ஒரு குடையை வச்சா தான் நல்லா வந்துட்டு அப்போ மாற்றி பின்னுக்கு வச்சா பின்னுக்கு வர அந்த வெயில் அனல் இருக்காதுன்ட்டு பின்னுக்கு மாற்றி கல்லுகளை தடி போகுது பண்ணி கொண்டு இருக்கிறோ. அது சிலது சொறுசொறுப்பாக கிடக்கு இடம். அதால் பின்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னுட்டு இப்போ நாங்கள் எங்கட வீடு எல்லாம் ரெடி ஆக்கியாச்சு. இது வந்து ரூமு. இது வந்து இங்க செலவுத்தவன்லாம் ஒன்றுவான். இதுக்கு வந்து நாங்கள் அடுத்த முறை மாவுல எல்லாம் பதிக்க போறோம். இப்ப இது மேசை போட போறோம். இன்றைக்கு இதுதான் எங்கட சாப்பாட்டு மேசை. ஒரு குட்டி மேசை தான் இன்றைக்கு சாப்பாட்டு மேசை. இடத்துக்கு தக்க மாதிரி நாங்கள் இதில் சமாளிச்சு கொள்ளணும். அப்ப இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல் இதுதான் சமர் சாப்பாடு. இனி நாங்கள் எங்கட சாப்பாடு இப்படித்தான். எங்கட சாப்பாடு எல்லாமே போகுது என்ன இப்ப எங்கட சாப்பாடு மீன் தின் தோன்னோ மீன் தின்னு அந்த தின்னுங்க இந்த தோன்னோ மீன் தின்னு தான் எங்கட சாப்பாடு. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இது அதோட சேர்த்து கொஞ்சம் மிளகு தூளும் போடுவோம். கண்ணுக்கு அப்புறக்க போகுது. மிளகு தூள் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு போடணும். என்னங்கதா மற்றது எங்கட இப்ப கோப்பை எல்லாம் கிடக்குது. கோலா கிடக்கு. நாங்க இதுதான் சாப்பிட்டு தான் முழுவ போறோம். குளிக்க போறோம் இந்த கடல்ல. இங்க பாத்தீங்கன்னா இஞ்சால நாங்க எங்கட ஃப்ரிட்ஜு தான் எங்கட சாப்பாட்டு மேசை. இது இஞ்சால கோப்பை பழங்கி மாதிரி எங்கட கோப்பையில எல்லாம் உண்டைக்கு ஸ்பெஷல் கோப்பையில உண்டைக்கு சம்பலுக்கு இங்க பான் கிடக்கு. இதுக்குள்ள பான் கிடக்கு. அடுத்த சோட்டுச்சும் கிடக்குது. அது நேரம் கழிய என்ன அது பிறகு பார்ப்போம். இது மிளகு எல்லாம் போட்டாச்சு. உப்பு எல்லாம் போட்டாச்சு. இனி கிளறி போட்டு இப்ப சாப்பிடக்க பார்ப்போம் என்ன. கடற்கரையில இன்னத்தை கொண்டு வந்து சாப்பிட்டாலும் அது ஒரு அமிர்தம் தான். பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி ஹோட்டல் சம்பல் அந்த மாதிரி அதோட கோலா தண்ணியும் குடிச்சா நல்ல காத்து நல்லா இருக்கு. எங்கட வீடு
கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர வீட்டை பெருப்பிப்போம் என்ன வீட்டை பெருப்பிப்போம் கதிரை மேய்ச்சி எல்லாம் சின்ன மேய்ச்சி நீ கொஞ்சம் கதிரைகள் போன்றோம் இப்ப நிலத்திலான் இருக்கிறோம் என்ன செய்யறது நிலைமைக்கு தக்க மாதிரி இடங்களை மாற்றம் போகுது இப்போதைக்கு போ இடம் பெய்ந்தா அப்படித்தானே இருக்கிறாங்க அப்ப அதே மாதிரி இப்ப இருக்கிறோம் புள்ள என்ன பார்த்துட்டு போறேன் நாங்க சாப்பிடுறோம் மங்கால புள்ள எட்டு பார்த்து போட்டு பொதுஞ்சால என்ன அப்படின்னு மீட்டிங் நடக்குது ஷூட்டிங் நடக்கண்டு பாக்கினோம் எங்களுக்கு என்ன பார்த்தா பார்க்கட்டும் நாங்க நைட்டு டீம் குளிக்குதாங்க காலை பேக் வைக்கிற பேப்பர் தாங்க உண்மைதான் நல்ல சாப்பாடு கழிச்சு பாப்போம் சாப்பிட்டு பாப்போம் இப்போ நான் குளிச்சுட்டேன் இப்போ வடியில் வந்து இருக்கா வீடியோ எடுப்போம் கொண்டு எடுக்கிறோமே நான் செஞ்சேன் வந்து கப்பல் உண்டு போதா இல்லையா நல்ல கடல் நல்லா நீளமாக இருக்குது இந்த இது வடத்தை கொஞ்சம் தண்ணி குறைவண்டோடையாக கொஞ்சம் கலராக இருக்குது அங்கால டார்க் நீளமாக கிடக்கு நல்லபடியாக இருக்குது செனவண்டா பெருவாரி செனம் எல்லாம் அங்கால குளிக்குது எக்கச்சக்கமாக குளிக்குது அங்கால மலையில எல்லாம் அங்கே மேலே வெரி க்ளோஸ் தான் நான் பிரண்ட் தான் விழுந்து தான் பயன்தான் என்ன மலை மாதிரி கல்லு தானே உலாது அப்படியே தான் வீடு காட்டியிருக்காங்க நல்லா இருக்கு சனம் 6 மணி ஆகுதாக்கும் இன்னும் சனம் போகல இப்படியே ஒரு காசு வாட்டி எடுத்துட்டு அதில் அம்மா இன்னும் குளிக்கலையாக்கும் அம்மா குளிக்க தெரியாது மாமாட்ட போவோம் என்ன இப்போ நாங்கள் தீட்டம் பின்னேரம் தீட்டமுக்கு வந்துட்டோம் நாங்கள் இப்போ எல்லாரும் ஒரு கப்பில் இந்த சுண்டல் கரஞ்சுண்டலை சாப்பிட்டு வீட்டை போகிறதுக்கு ஆயுதமாறம் என்ன சங்கீதா இப்போ சங்கீதா முதலாவது நீ ஓகே ரெண்டாவது ஆள் ரெடி ஆகலாம் மேலே இதில் கடற்கரையில் வந்து இருந்து சாப்பிடுவான் போல வராது அடுத்த நீ எப்போ வர்றான்றத எல்லாம் ஒழுங்கு பண்ணி போட்டு வேற ஒண்ணுமே என்ன சூப்பரா இருக்கு பின்ன நான் அந்த இதுடைய காலம் உழம்பி இதுல கொண்டு வந்து வச்சு செய்யணும் என்ன அப்ப நல்லா இருக்கும் ஆளுக்கு ஒரு கருஞ்சுண்டலை சாப்பிட்டு நாங்கள் பயணத்தை மேற்கொள்ளணும் எதியண்டு சாப்பிடுங்கோ அறிஞ்ச நடுவுல இது சாப்பிட்டா தான் அடுத்தது குடிக்கிறதுக்கு தரலாம் மிளகா கிடந்தா இதுக்குள்ள போடணுமா பரிசு விட்டு போதாங்க பரிசு வீட்டுல யார பறக்குறாங்களாம் அடுத்தது போட்டுல கட்டி இழுத்துட்டு போறாங்க பரிசுக்கா இல்ல ஒரு ஆள் தூங்குது கூட கடலுக்கு விழுந்து சரி போட்டு கதை நல்லா சூப்பரா இருக்கு இதோட டீ எல்லாம் கூழ் பானம் குடிச்ச பண்ணான் நல்லா இருக்கும் வீட்டை போய் ஐஸ்கிரீம் குடிப்போமே நான் முளையிட்டு ஐஸ்கிரீம் அப்பா செய்த வேண்டாங்க ரயில் பாட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் பண்டாவுக்கு வாம் பண்டா வேணுமா கொக்கோ கோலா வேணுமா தண்ணி வேணுமோ யூஸ் பண்ணுவோம் கரண்டி இல்லாம இல்லை பண்டாவா என்ன பண்டா
புறாக்களுக்கும் சாப்பாடு கொடுங்கோ. வடிவே சாப்பிடுவோம்மா. வீட்டை சாப்பாடு உங்களுக்கு நிறைஞ்சல தான் சாப்பாடு. நீ காணும் என சிறு நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப நாங்கள் இன்றைய பொழுது இந்த கடற்கரையிலேயே நாங்கள் எங்களுடைய பொழுது போயிட்டு தானே சின்ன சங்கீதா. இன்றைக்கு நல்ல மாதிரி நாங்கள் வந்து முதல் தடவை 26ஆம் ஆண்டு முதல் தடவையா இப்ப குளிச்சு மொழிகிட்டு வீட்டை போவல். 26ஆம் ஆண்டு இன்றைக்கு முதல் தடவை கடல் வந்தது. அதைத்தான் சொல்றோம். இனி கிடைக்கடா நாங்க வருவோம். என்ன கிடைக்கடா இது வேற வித்தியாசமா நாங்கள் காணொலிகள் எடுப்போம். இன்றைக்கு காணொலி எப்படி இருக்குன்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் இந்த காணொலி என்ற விஷயம் மீண்டும் இன்னும் ஒரு காணொலி ஊடாக சந்திப்போம். பாய்.